பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு 3 நாள். இந்த வித்தியாசமா இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. 3 நாள் இந்த மெசேஜினுடைய தலைப்பு 3 நாள். 3 நாளைக்குள்ள அநேகருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள், அவருடைய மீறுதல்களினால என்னென்ன காரியங்கள் ஏற்பட்டது, இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால இந்த மெசேஜுடைய தலைப்பு 3 நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனா 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனா அந்த மீனுக்குள்ள போறதுக்கு காரியம் என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சா தெரியும். யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனால ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள போய் இருக்கும் பொழுது எவ்வளவு அகோரமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாதாளத்தின் வயிற்றுக்குள் இருந்தேன் என்று புலம்புகிறார். அடுத்த 2வது அதிகாரத்திலே புலம்புகிறார். அதனால அவர் மீறுதல் செய்ததுனால 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். 3 நாள் புசிக்கிச்சிருக்க மாட்டாரு, குடிச்சிருக்க மாட்டாரு, வாட நாற்றம் தாங்க முடிஞ்சிருக்காது, எவ்வளவோ வேதனைகள் பட்டிருப்பார். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை அநேக மீறுதல்கள் வரும். நாம் வேதனைப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம செய்திருக்கிற மீறுதல் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதலின் நிமித்தமே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களில் யோனாவை தேவன் நினிவேக்கு போக சொன்னார். அவர் தர்சீசுக்கு கப்பலேறி போய்விட்டார். அவருடைய மீறுதலினாலே அவர் 3 நாள் எங்கே இருந்தார் என்றால் மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். எவ்வளவு வேதனைகள் பாருங்க, எவ்வளவு கண்ணீர் பாருங்களே, எவ்வளவு துக்கம் பாருங்களே. ஒருவன் மீறுதல் செய்தால், ஒருவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவன் செய்வானானால் அவனுக்கு இதே யோனாவுடைய நிலைமைதான் வரும் என்று இந்த நாட்கள் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அதனால நான் என்ன மீறுதல் இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன குற்றம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று இந்த நாட்கள் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வீர்களாக. மீனின் வயிற்றுக்குள் இருந்த நாளில் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து போராடுறது போல நீங்களும் எந்த காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்களை கர்த்தர் சொல்லுவார். அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மனஸ்தாபப்படுங்கள். நான் எந்த காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டு அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். யோனா ராப்பகல் 3 நாள் மீன் வயிற்றில இருந்து அவர் கதறுகிறதெல்லாம் யோனா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவரும் மீறுதல் செய்ததினாலே, தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினாலே அவருக்கு என்ன காரியம் நடந்தது என்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவரும் அங்க புசிக்கல, குடிக்கல, ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாரு. ஒருவன் பாவம் செய்வானானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருவன் செய்வானானால் அவனுக்கு துன்பங்கள் வரும், வேதனைகள். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் நீதி நிமித்தம் துன்பப்படுறான்னு. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை பார்த்தால் தெரியும். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக அநேகருக்கு வேதனைகள் வரும். அதான் இந்த நாட்கள் அங்கே யோனாவை பார்த்தோம், இங்கே நம்ம சவுலை பார்க்கிறோம். சவுல் இந்த காரியத்தை செய்ததுக்கு பிறகுதான் பவுலாக மாற்றப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 9:9 சொல்லப்பட்டிருக்கு, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வானால் அவனுடைய கண்கள் தெளிவற்று போகும். கண்கள் தெளிவு இருக்காது. நான் சொல்றேன், ஒருத்தன் கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்து வந்துவிட்டு திடீர்னு ஏதாவது மீறுதல் செய்து ஏதாவது பாவங்கள் செய்து விட்டு நீங்க அவனுடைய இதை பாருங்களேன், ஆளுக்குரிய ஜீவத்தை பாருங்களேன், ஒரு தள்ளாடுகிற ஒரு நிலைமை, கர்த்தரை விட்டு போய்விட்டார் என்கிற ஒரு நிலைமை, கர்த்தர் என்னோடு கூட இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்துவிடும். பரிசுத்தாவின் என்னோடு எடுபட்டு போயிட்டாரோ அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை வரும். இங்கே சவுலும் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய ஜனங்களை துன்புறுத்துவதற்காக இயேசுவை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும்படியாக யார் செல்கிறார்? சவுல் செல்கிறான். அங்கே கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்து 2 கண்களை குருடாக்கி போட்டார் என்று வேதவசனம் சொல்வது. 2 கண்களும் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தான்.
பார்வை இல்லாதவனா இருந்தான். அங்கே யோனா மீனின் வயிற்றுக்குள் போனான், இங்கே இவனுடைய பார்வை போனது. பார்வை போய் புசியாமலும் குடியாமலும் வேதனைப்பட்டான் என்று இந்த நாட்களை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கட்டளைகளை மீறி நடக்கிறவருடைய பலன் இதுதான் கர்த்தர் தண்டிக்க மாட்டாரு அப்படி எல்லாம் சொல்றவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை கர்த்தர் 3 நாள் என்ற தலைப்பிலே வார்த்தை கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44, மத்தேயு 26:44 அங்கே ஒரு நீதிபரரை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:44 இயேசு சொல்கிறார், இயேசுவே நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பிரதான ஆசாரியர். ஆனால் நம்முடைய உலக ஜெகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் அமிழ்த்தினது. அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நம்மளுடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்த வந்த இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்த பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்களே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளிலே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஜெபித்தாரு, 3 வேளை ஜெபித்தாரு, 3 நேரம் ஜெபித்தாரு. சீஷர்களை அங்க கூட்டிட்டு போறாரு. சீஷர்கள் எல்லாம் நித்திரை மயக்கத்துல இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பிரதான ஆசாரியர், அவரிடத்தில் பாவம் பிரவேசித்த பொழுது, மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் திணிக்கப்பட்ட பொழுது அவருக்குள் என்ன வந்ததுன்னா 3 நேரம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்டும், ஆகிலும் என்னோட சித்தத்தின்படியில உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று 3 வேளை ஜெபிக்கிறார். இதே ஜெபம் இன்னொரு பண்ணிருக்கிறாரு. நீங்க உடனே மனுஷன் பண்ணிருப்பீங்க யாருன்னு. இதே ஜெபத்தை இன்னொருத்தர் பண்றாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரிடத்தில் பாவம் நம்ம மீறுதல் செஞ்சோம். இயேசு கிறிஸ்துட பாவம் கிடையாது, ஆனால் நம்மளுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திணித்த பொழுது இயேசு கிறிஸ்து 3 வேளை ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலும் இதே ஜெபத்தை செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதுல எனக்கு இதுல ஒரு கர்த்தர் ஒரு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சவுல கர்த்தர் சந்திச்சு அவர் பவுலா மாறுறாரு. அந்த சவுலா சந்திக்கிற பொழுது அவருடைய 2 கண்களும் குருடாகி போய்விட்டது. அப்படித்தானே? குருடாகி போய் அவர் திருப்பி அனனியாவை விட்டு கர்த்தர் அந்த பார்வையை சவுலுக்கு கொடுக்கிறார். சவுல் பவுலாக மாறுகிறார். மாறுனதுக்கு பொழுது அநேக ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷகனாய் அவர் அனுப்பப்படுகிறார். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் காணப்பட்டிருக்கிறது. ஒரு பலவீனம். அது என்ன பலவீனம் உண்டு? நான் பைபிளை ஆராய்ந்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்தது, அவருடைய கண்களில் இருந்து ஏதோ ஒரு பலவீனம் காணப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள், அதான் சொல்றாரு, உங்கள் கண்களில் ஒன்றை பிடுங்கி கொடுங்கள் என்று சொன்னா கூட நீங்க பிடுங்கி கொடுத்திருப்பீங்களேன்னு கேட்கிறாரு. அப்ப அவருடைய சரீரத்திலே எது பலவீனப்பட்டு இருந்தது என்றால் கண். அந்த கண்ணுடைய பலவீனத்து நிமித்தம் அங்கே கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அங்க யோனா மீறுதல் பண்ணி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. அப்படித்தானே? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. இங்க சவுல் மீறுதல் பண்ணி 3 நாள் புசியாமலும் குடியாமலும் பார்வையிட்டு போறவனா இருக்கிறான். அதுக்கடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமத்துற பொழுது அவர் 3 நேரம் கிறிஸ்தமனை தோட்டத்துல போய் பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதே ஜெபத்தை இங்க பவுல் ஏறெடுக்கிறார். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடத்தையில, பேச்சுல, பழக்க வழக்கங்கள்ல எந்த காரியத்துல கர்த்தருக்கு ஒரு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறதுனால இந்த நாட்கள் எதை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் செய்த மீறுதல் நிமித்தமே நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால என்னுடைய வேதனை எதனால வந்தது என்று இன்னைக்கு நாட்கள் நீங்கள் திணறி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மீறுதல் நிமித்தம் யாரை கெடுத்து பேசி இருக்கிறீங்க? யாருக்கு குருதமா நீங்க பேசி இருக்கிறீங்கிறத சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை மறுதளித்திருக்கிறீர்களா? அவிசுவாசிகளா இருக்கிறீர்களா? தவறான தொடர்புகளில் இருக்கிறீர்களா?
உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கண்ணீர் வருவதற்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். அந்த நாட்களில் பவுல் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அதை என்னை விட்டு நீங்கும்படி போகட்டும். கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி வார்த்தையை முடித்து விட்டார். அப்புறம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அங்கேயும் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது வந்து கனி, இதுக்கு பேர் கனி. கர்த்தர் அந்த நாட்கள்ல ஒரு ஓமை சொல்லுகிறார், சீஷர்களுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஓமை சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதுல கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆண்டவர் வந்து நம்மளை இந்த பூமியில படைத்திருக்கிறாரு, நம்ம கனி கொடுக்கறதுக்காக அவர் விருப்பப்படுறாரு. ஆனால் வருகிறார், கனி ஒன்னே காணல அப்படின்னு பார்க்கிறாரு. நான் இப்போ நானா இருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், என்னிடத்துல கனி இருக்குதாங்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கனி என்னன்னா, நம்ம செய்கிற நற்கிரியைகள் அது ஒரு கனியாக விளங்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 13:7 அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடுது, நிலத்தை மீன் கெடுக்கிறது எட்டான். கர்த்தர் 3 வருஷமா பாக்குறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஆண்டுகாலமாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் பார்க்கிறது 3 வருஷமா இது இருக்கிறதே, ஒரு கனியுமே காணல, இது ஏன் இருக்குது, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது, வெட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. கர்த்தர் இந்த 2025 வருஷத்தை நமக்கு ஒரு தவணையாக கொடுத்திருக்கிறார். இதுல நாம் மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்ப வேண்டும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். நாம் கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கனி இல்லாத வாழ்க்கை நம்மளிடத்தில் இருக்கிறதா? ஒருவருக்கு உதவி செய்கிறதுல கனி இல்லையா? ஒருவரை தாங்குகிறதுல கனி இல்லையா? ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதுல கனி இல்லையா? ஒருவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கறதுல உனக்கு கனி இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடு, பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு. நீ பெரிய பெரிய பங்களாவா கட்டிட்டு போகாத, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடு. இப்படி எல்லாம் கர்த்தர், இதைதான் கனி என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நாம் 3 நாளை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த 3 நாள் இவ்வளவு நேரம் நம்ம தியானித்தது கனி கூடாதது தியானிச்சோம். பாவம் வந்தா நம்மள்ட்ட என்ன காரியங்கள் ஏற்படும் என்பதை தியானிச்சோம். ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். பவுல் வந்து அந்த மீறுதல் செய்ததுனாலதான் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுச்சு. அனனியா வந்து சுகப்படுத்தினாரு. ஆனாலும் கண்களிலிருந்து மீன் செதில்கள் விழுந்தது. ஆனாலும் அவருடைய கண்களில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கிறது. அதனாலதான் மக்களை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய கண்கள் ஒன்று எனக்கு பிடுங்கி கொடுக்க வேண்டும்னாலும் நீங்க செய்திருப்பீர்களே. எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஏன் கண்ணை மென்ஷன் படுத்தியல் பேசுகிறார் என்றால், அவர் கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதுல வந்து யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்கு பிரயாணமாய் போகிறார்கள். போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஏசப்பாவை தொலைச்சிடுறாங்க. ஏசப்பா சின்ன பையன், ஏசப்பாவை தொலைச்சிடுறாங்க. தொலைச்ச கையோட என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு இயேசுவை தேடி மறுபடியும் போகிறார்கள். போகும் பொழுது அங்க ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குது. லூக்கா 2:46 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இந்த நாட்கள்ல நம்ம யோசிப்போம், என்னதான் மீறுதல் பண்ணாலும், என்னதான் தப்பு பண்ணாலும் கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்போம். உங்களை அறியாமலே உங்களை விட்டு ஆண்டவர் போயிடுவார். நீங்க உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் இன்றைக்கும் சொல்லணும், கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவம் பண்ணாதீங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இங்க யோசேப்பு மரியாளும் போறாங்க, இயேசுவை கூட்டு போறாங்க. அந்த இடத்துல இயேசுவை தொலைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு 3 நாளைக்கு பின்பு மறுபடியும் இயேசுவை கண்டார்கள். நாம மீறுதல் செய்து விட்டு இயேசுவை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படித்தானே கர்த்தருடைய பிள்ளைகள்? எத்தனை பேர் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவே என்னிடத்துல இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரும், அந்த உணர்வு வரும். ஏசப்பா, நான் மீறுதல் செஞ்சனால என்னை விட்டு போய்விட்டீரா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். இந்த நாட்கள்ல அநேக கூட்டங்கள், அநேக பிரசங்க பீடங்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையும் இயேசு இருக்கிறாரா?
இயேசு இருக்கிறாரா? இல்லாட்ட ஆரம்பத்துல எல்லாரும் கூட இயேசு இருப்பார். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாம் இயேசு எல்லாரும் கூட இருப்பாரு. உங்களுடைய ஆராதனைகள் வித்தியாசமாய் மாறும் பொழுது, உங்களுடைய பிரசன்னங்கள் வித்தியாசமாய் மாறும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குள் இருந்துதான் நீங்கள் கிரியை செய்கிறீர்களா, இல்லைன்னா கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு போய்விட்டதுக்கு பிறகு நீங்கள் கிரியை செய்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்கள் அநேக கூட்டங்கள் ஆவியானவர் இல்லை. இதை குறித்து நான் மெசேஜ் கொடுப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த மெசேஜை நீங்க கேளுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு வருகிற மெசேஜ்கள் எல்லாமே ஒரு எச்சரிப்பின் செய்தியா தான் உங்களுக்கு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் ரொம்ப வியாகுலப்படுகிறார். இந்த கள்ள ஊழியக்காரர்களை கொடுத்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஆரம்பத்தில், நான் இன்றைக்கும் சொல்வேன், ஒரு ஊழியக்காரரை ஆரம்பத்தில் அவர் பரிசுத்தமாத்தான் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவனை புடமிட்டு அவனை பரிசுத்தப்படுத்தி அதுக்கு அப்படித்தான் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு பொருளாசை, ஒரு பெண்ணாசை, ஒரு பொன்னாசை வந்த உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவனை மறந்து அவன் ஆடத் தொடங்குகிறான். அவனுடைய ஆட்டம் அப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பேன். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல நின்று பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறீர்களோ காலை ஒட்ட நறுக்குவார் என்று நான் அந்த மெசேஜை சொல்லியிருக்கிறேன். அது கன்ஃபார்ம், அல்ல எந்த மாற்றமும் இல்ல. என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற ஒருவனை நான் விட்டு வைப்பதில்லை என்று கர்த்தர் நாட்கள் வார்த்தையை கொடுக்கிறார். மெசேஜ் எங்கே போகுது? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய மீறுதல் நிமித்தம் தான் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கர்த்தரை விட்டு பின்வாங்கின விஷயத்தில் தான் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், மற்றபடி அல்ல. நீ தேவனுடைய நாமத்தை தூசித்தபடினால் இந்த நாட்களில் உன்னுடைய வேதனை மிகவும் கொடியதா இருக்கிறது. மனம் திரும்பும். கடைசியாக இந்த 2025வது வருடத்தை உனக்கு தவணையாக கொடுக்கிறார். மனம் திரும்பும், இல்லைன்னா வெட்டி போட்டு விடுவார். துணிகரமான பாவங்களை விட்டு வெளியே வா. கண்ணி கொடு, உனக்கு தவணையாக கொடுக்கப்படுகிறது. என்னால முடியல, எனக்கு ஒரு பாவத்திலிருந்து வெளியில வர முடியல, இச்சையிலிருந்து வெளியில வர முடியல, பொய்யிலிருந்து வெளியில வர முடியல, அடுத்தவங்க புறம் பேச வெளியில வர முடியல, மனுஷனை பிரியப்படுத்துறேன். 3 நாள் பாஸ்டிங் இருங்க. ஆவியானவர் சொல்லுகிறார் 3 நாள் உபவாசம் இருங்க. அது நீங்க உங்க உயிரே போனாலும் கவலை இல்ல, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு அல்சரா, எந்த ஒரு பலவீனமா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய பாதத்தில் 3 நாள் உபவாசத்தை போட்டு தேவனுடைய பாதத்தில் எந்த நாளும் 3 நாள் உபவாசத்தை போட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். பிரயாசப்படுகிறவன் அந்த பலனை பெற்றுக்கொள்வான். இந்த நாட்கள்ல பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை நல்லா படிக்கணும், அப்படி எப்படி அவன் சொந்த வீடு கட்டணும், நல்ல மாப்பிள்ளை வரணும், நல்லாமோ ஒத்துக்காம உபவாசம் இருக்கிறீங்கல்ல, என்னைக்கு அது பரிசுத்தத்துக்கு உபவாசம் இருந்திருக்கீங்களா? கேட்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் ஆவி ஆத்துமா சரீரம் சீர்கட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னைக்கு உபவாசம் ஜெபிச்சிருக்கீங்களா? சொத்து பத்து வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், பொண்ணு வேணும், எல்லாத்துக்கும் உபவாசம் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக என்ன உபவாசம் இருந்திருக்கீங்களா? கர்த்தர் நாட்கள் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமா கெடுத்து போட்டால் உனக்கு லாபம் என்ன? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். உபவாசத்தை போடு. 3 நாள் உபவாசம் இரு. நீ சாப்பிட செத்தவனும் போக மாட்ட. 3 நாள் உபவாசத்தை போட்டு தேவனுடைய பாதத்தில் உன் பரிசுத்தத்துக்காக கெஞ்சி கர்த்தாவே எனக்கு பரிசுத்தத்தை தாரும் என்று கெஞ்சி கேள். நிச்சயமாய் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாத்துக்கும் நீங்க என்னலாமோ எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசம் என்கிறது கட்டுகளை உடைக்கிறேன். இதுக்குத்தான் உபவாசம். என்ன கட்டுகளை உடைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை வருஷமா கட்டுரை உடைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? பரிசுத்தத்துக்காக யாரும் உபவாசம் இருக்காதீங்க. தாகத்தோடு கேளுங்க. என்னுடைய ஆத்துமை பரிசுத்தம். நீ பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர்கிட்ட போக முடியாது. நீங்க பேர்பட்ட ஆளா இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்துட்டு போ, உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. எப்படி லட்ச மக்களை நீ அழைத்துக் கொண்டு ஊழியம் செய்தாலும் உன்னிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடிகாரனா இருக்கட்டும், ஒரு விபச்சாரங்கள பண்ணுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இப்ப ஏசப்பா பத்தி சொல்றோம், ஏசு நல்லவர் என்று. நீ நல்லவளா இருக்கிறியா? ஏசு நல்லவர் எனக்கு தெரியும், நீ நல்லவளா இருக்கிறியான்னு கேட்பாரு. நீ நல்லவனா இருக்கிறியான்னு கேட்பாரு. அது கேட்பாங்க அந்த மனிதர்கள். அதனால முதலாவது நீ சாட்சியா நடந்து கொண்டு பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லு. கேட்கப்படும், அந்த வார்த்தைகள் கேட்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ உள்ள சாக்கடைகள் எல்லாம் புரண்டுகிட்டு ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு நல்லவன்னா நீ எப்படிப்பட்டவன்? ஏசு நல்லவன் எல்லாருக்கும் தெரியும், நீ எப்படிப்பட்டவன்? திருப்பி பதில் நீ என்ன பண்ணுவாய்?
அதனால இந்த நாட்கள் சுத்திகரிங்கள், ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிங்கள். உங்கள் வஸ்திரத்தில உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனிடத்தில் திரும்பி தேவனுக்காய் பக்தி வைராக்கியமா எழுமுங்கள். வேதத்தை வாசியுங்கள், உபவாசத்தை போடுங்கள், ஜெபியுங்கள். இனி காலம் உங்கள் சுகபோக வாழ்க்கை உணால் செத்து போகும், செத்தே போகும். எங்கே போவீர்கள்? சுகபாக போக வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும் என்றார்கள். கடைசி நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன்னாத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய அக்கிரமங்களே உங்கள் கேட்டுக்கு காரணமா இருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அறியீர்களா? நீங்க விபச்சாரவே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு கூறவங்க பகைந்து அறியீர்களா? கர்த்தர் கேட்கிறார்ல. உணர்வில்லாத ஜனங்கள், கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, உணர்வில்லாத முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறார்கள் இந்த நாள் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் மரமண்டையில ஏற மாட்டேங்குது. கர்த்தர் நாள்கள் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உனக்கு சில காரியங்களை விட்டு வெளில வர முடியலையா? 3 நாள் போஸ் அந்த ஜோமன் உனக்கு நான் விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், விடக்கூடிய பாவத்தை விட்டு வெளியே வா. இன்னும் இந்த பண்ணிய மாதிரி சாக்கடைகளை கொண்டு உருண்டு உருண்டு இத்தனை காலத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க கிறிஸ்தவர்கள். வெளியே வரைந்த நாட்கள் கர்த்தர் அழைக்கிறார். நாட்கள் சொல்றாங்க, உலகத்துல எத்தனையோ ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு. கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. கர்த்தர் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வைக்கிறாரோ அவங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்க வைக்க முடியும். கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்னாருன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் எந்த சீர்கேடுகளில் சீர்கட்ட பிள்ளைகளை திருமல் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கள். விட முடியாத பாவத்திற்காக உபவாசத்தை போடுங்கள், போடுங்கள், போடுங்கள். சாப்பிடணும் ஒன்னும் ஆக போறது கிடையாது, ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதனால உபவாசத்தை போட்டு கர்த்தரிடத்தில் மனம் வருந்தி அழுங்க, இருதயத்தை கிளிங்க, இருதயத்தை கிளிங்க. ஆண்டவரே மன்னியும், நான் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருக்கிறேனே என்று கர்த்தரிடத்தில் போராடுங்கள். யாக்கோபு போராடினார்ல, யாக்கோபு உயிருக்காக போராடினாரு. நான் அதே உயிருக்காக தான் போராட சொல்றேன். உங்களுடைய நித்திய ஜீவன் உயிருக்காக நான் போராட சொல்லி கொண்டிருக்கிறேன். பகைக்கிறவங்க பகைங்க, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய என்னுடைய வாயிலே வார்த்தைகளை அருள அநேக பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. கொந்தளிச்சுட்டு வர்றாங்க, எரிச்சல் படுறாங்க. ரைட், ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றதை நான் சொல்லுவேன். கர்த்தர் என்னை எப்பொழுது இரத்த சாட்சியாக மறிக்கையில் ஒப்பு கொடுத்தாலும் இரத்த சாட்சியாய் மறித்து விட்டு போவேன். நான் அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தால் மட்டும் போதும். என்னை கரைப்படுத்தாத வாழ்க்கை, என்னை பரிசுத்தமாக நான் மாற்றிக்கொள்ளதுக்கு நான் பிரயாசப்படுகிறேன் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. 3 நாள் உபவாசம் இருங்க. நாட்கள்ல கர்த்தர் 3 நாள் தலைப்பிலே கொடுத்திருக்கிறது. 3 நாள் உபவாசத்தை போடுங்க. யோனா, பவுல், இயேசு கிறிஸ்து, இப்படி நம்ம அநேகரை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து காணாம போன பொழுது மரியாளும் யோசேப்பும் 3 நாள் கழித்துதான் அவரை கண்டுபிடிக்கிறார்கள். நம்மளை விட்டு கர்த்தர் ஒருபோதும் போய்விடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் துக்கப்படுத்தக் கூடாது. ஏ நாயே, ஏ பேயே, பண்ணி, இதெல்லாம் வேண்டாம். உங்க நாவல இந்த கருவறுப்பான வார்த்தைகளை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளை உங்கள் நாவிலிருந்து இயேசுவின் நாமத்திற்கு விலகி போகட்டும். நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய பார்வைகள் எதை பார்க்கிறது? எதை பார்க்கிறது? பரிசுத்த பார்வை பார்க்கிறதா? வேதத்தை வாசிக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? உபவாசம் இருக்கிறீர்களா என்று கர்த்தர் நாட்கள் கேட்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. இன்னும் இந்த உலக மாயைக்குள்ளே கடந்து புரளாதீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள். புரண்டவர்களின் நிலைமைகளை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த சாக்கடைக்குள்ள கிறிஸ்தவங்க, ஊழியக்காரன், விசுவாசிகள் என்கிற போர்வையில இருக்கிறவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறதை நீங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அவருடைய முகத்திரைகள் ஒரு நாள் கிழிக்கப்படும், அவமானப்படுவீர்கள். அதற்குள்ளாக கர்த்தர் சொல்கிறார், வெளியே வந்து
இந்த சாக்கடைக்குள்ள இருந்து வெளியே வந்து என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் என்னில் அன்பு கூறுவாயா என்று கர்த்தர் நாட்கள் கேட்கிறார். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறாயா, எனக்காக நீ என்ன தியாகம் பண்ணியிருக்கிறாய், எனக்காக நீ என்னை என்ன விட்டு கொடுத்திருக்கிறாய், என்னை நேசிக்கிறதற்காக நீ எதை எதை இழந்தாய் என்று கர்த்தர் நாட்கள் கேட்கிறார். எதை இழந்தீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க இழக்காத பட்சத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படாது. எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு எடுக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது அவர் தருவார். உங்களுக்கு வேண்டியது அவர் தருவாரு. நீங்க அவருக்கு என்ன செய்யணும்னா திறப்பின் வாயிலே நின்று ஜெபியுங்கள். முதலை உங்களை சுத்திகரித்துக் கொண்டு இரண்டாவது திறப்பிலே நில்லுங்கள். திறப்பில் இருக்க ஒருவனை நான் தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லுகிறார். அதனால நம்ம திறப்பில் நிற்கக்கூடியவர்களாய் நம்ம நாட்கள் எழுப்பி பிரகாசிப்போம். ரொம்ப வேதனையான விஷயங்கள் இந்த நாட்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது தேவனுடைய ஜனங்களே. அதனால ரொம்ப கவனமா இருங்க. பாவம் வேண்டாம், நம்மள்ட்ட பாவம் வேண்டாம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதில் எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்புங்கள். கடினமான வார்த்தைகள் வருகிறது என்றால் வருத்தப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களை சுத்திகரிப்பதற்காகத்தான் தேவன் கடினமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத பிள்ளை வேசி பிள்ளை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம வேசி பிள்ளைகள் கிடையாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஒருத்தன் சிட்சிக்கிறதை ஏற்றுக்கொள்கிறான்னா அவன் வேசி பிள்ளை கிடையாது, அவன் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தூய பிதாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. தகப்பன் இந்த நாட்களில் உண்மை தொலைத்து விட்டு உண்மை தேடுகிற அநேக கூட்டங்கள் இருக்கு ஏசப்பா. ஆண்டவரே, பெரிய பெரிய ஆராதனைகள், பெரிய பெரிய ஆராதனை கூடங்கள் ஆண்டவர் இல்லை ஏசப்பா, நீங்க அங்க இல்ல. ஆனாலும் ஆண்டவரே, அங்கே ஒரு சாத்தானின் கிரியை வைத்து ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் தேவன் மனம் இறங்குவீராக. அப்படிப்பட்ட ஜனங்களை மனம் திருப்புவீராக. கர்த்தாவை, எந்தெந்த பாவத்திலிருந்து பிள்ளைகள் வெளியில வர முடியாதபடி தவிக்கிறார்களோ ஆமேன் ஆண்டவர், அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தால். வாழ்ந்து வருகிற தாறு மாறுகள் இயேசுவின் நாமத்தால் விலகுவதாக. கர்த்தாவே, கண்கள் நிச்சயங்கள் விலகுவதாக. மாமிசத்தின் பெருமைகள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாம கட்டப்பட்டு போவதாக. ராஜா, ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆட்கொள்வீராக. இந்த நாட்கள் சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற அநேக ஜனங்கள் மனம் திரும்பி இரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவரே சப்பா, இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயாய் மன்னிங்கப்பா. இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தயவாய் மன்னிங்க ஏசப்பா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. பாவத்தில் விழுந்து மீள முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக ராஜா. கர்த்தாவே, பிரயாசப்படுகிற பிள்ளைகள் பலரில் முந்தி பங்கடைய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.